ஜாழ்ப்பாணத்தில் மாணவியை தாக்கிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சக மாணவர்களின் பெற்றோர்கள் ஆசிரியருக்கு சார்பாக பொலிஸ் நிலையத்திற்கு முன்பாக குவிந்ததால் நேற்றைய தினம் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் போயிலை செடிக்குள்ளே கஞ்சா செடி வளர்த்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர மன்னாரில் பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவர் புற்றுநோயால் உயிரிழக்கவில்லை என்று குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இவை தொடர்பில் தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாழ்ப்பாணத்தில் மாணவியை தாக்கிய ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆரம்ப பாடசாலை ஒன்றிலே மாணவர்களுக்கான பரீட்சை ஒன்றினை கடந்த 26ஆம் தேதி ஆசிரியர் நடத்தியிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சை தாள்களை சக மாணவர்களிடம் பகிர்ந்து அந்த வினாத்தாளை திருத்துமாறு ஆசிரியர் கூறியிருக்கிறார். அதற்கமைய மாணவர்கள் தங்களது வினாத்தாள்களை மற்ற மாணவர்களிடம் கொடுத்து மாற்றியிருந்தார்கள். அதற்கு பிறகாக அந்த வினாத்தாள்களை திருத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி, அதாவது ஆசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சிறுமி தனது வினாத்தாள் சென்ற அந்த மாணவியிடம், அதாவது இவ்வாறு வினாத்தாள்கள் பரிமாற்றப்பட்ட நிலையிலே அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் வினாத்தாள் இன்னொரு மாணவியிடம் சென்றிருக்கிறது. அந்த மாணவியிடம் பாதிக்கப்பட்ட மாணவி கூறியிருக்கிறார், நான் பிழையாக போட்டதையெல்லாம் நீ சரியாக்கி சரியான விடையை தெரிவு செய்து போட்டு அதுக்கு சரி போடு என்று. அதற்கமைய அந்த மாணவியும் பிழையான விடையை எல்லாம் மாற்றி சரியான விடையை போட்டு திருத்தி இருக்கின்றார். இதனை ஆசிரியர் அவதானித்ததன் பின்னர் அந்த திருத்திய மாணவியிடம் அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டிருக்கின்றார். அப்போது இவ்வாறு நான் திருத்தியது உண்மை, அந்த மாணவிதான் கூறினார் இவ்வாறு பிழைகளை எல்லாம் மாற்றி சரியாகி போட்டு திருத்துமாறு, அதுதான் நான் திருத்தினேன் என்று கூறியிருக்கின்றார். அப்போது அந்த மாணவியையும் ஆசிரியர் எச்சரித்திருக்கிறார். அதற்கு பிறகாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்து இவ்வாறு ஏன் செய்த நீ என்று கேட்டு மெதுவாக அடித்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த மாணவி வீட்டுக்கு சென்று கூறியிருக்கின்றார், இவ்வாறு ஆசிரியர் என்னை தாக்கி விட்டார் என்று. அதற்கு பிறகாக மாணவியின் பெற்றோர் அந்த மாணவியை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு எனது மாணவியை ஆசிரியர் தாக்கி இருக்கின்றார், எனது மாணவிக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று. இந்த நிலையில் அங்கு வைத்தியசாலையில் கூறப்பட்டிருக்கின்றது, சிகிச்சைக்கு உட்படுத்துகின்ற வகையிலே அந்த மாணவிக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்று அங்கே திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அந்த மாணவியின் தாயார் கடந்த 26ஆம் தேதியே பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருந்தார். அதற்கமைய பருத்தித்துறை போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அந்த வகையில் குறித்த ஆசிரியரை பருத்தித்துறை போலீசார் கைது செய்திருந்தார்கள். அதற்கு பிறகாக நேற்றைய தினம் மாலை வேளை, அதாவது நேற்றைய தினம் தான் அந்த ஆசிரியர் கைது செய்திருந்தார்கள். அது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் மாலை வேளை சக மாணவர்களின் பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக திரண்டிருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த போலீஸ் நிலையத்தின் தலைமை பொறுப்பதிகாரி தொடர்பாக அந்த பாடசாலையின் அதிபருக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். இவ்வாறு உங்களது பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் இங்கு வந்து நிற்கின்றார்கள், எங்களது கடமைகளை செய்ய விடுங்கள், அவர்களை இங்கிருந்து மீள அலையுங்கள் என்று. அதற்கு அமைய அதிபர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு அந்த சக மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவருமே வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான செய்திகள் வழியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் போயிலை செடிகளுக்குள்ளே கஞ்சா செடியை வளர்த்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 43 வயதுடைய நபர் ஒருவரே இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தைலங்கடை எனப்படுகின்ற பகுதியில் வைத்தே இவ்வாறு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் ஒரு விவசாயி என்று தெரிவிக்கப்படுகிறது. அவர் போயிலை செடிகளுக்குள்ளே கஞ்சா செடியை வளர்த்திருக்கின்றார். அந்த கஞ்சா செடி 4 அடி 10 அங்குலத்துக்கு வளர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த செடியையும் போலீசார் மீட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மன்னாரை சேர்ந்த 20 வயதுடைய நிலக்சனா எனப்படுகின்ற இளம்பெண் உயிரிழந்தமை தொடர்பான செய்திகள் வெளியாக இருந்தது. சமூக வலைத்தளத்திலும் அதேவேளை சில இணையதளங்களிலும் அந்த செய்தி வெளியாக இருந்தது. அது தொடர்பாக செய்திகள் வெளியாக நிலையில் அதற்கு காரணமாக புற்றுநோய் என்று கூறப்பட்டது. அதாவது புற்றுநோய் காரணமாகத்தான் அந்த இளம்பெண் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அந்த செய்திகளையும் நான் பார்த்திருந்தேன். அதற்கு பிறகாக அந்த வீட்டில் மரணச்சடங்கில் கலந்து கொண்ட நபர் ஒருவரிடமும் பேசியிருந்தோம். அதே போல ரிப்போர்ட்டர் ஒருவரிடமும் பேசியிருந்தோம். அவர்களும் கூறியது என்றால் புற்றுநோயால் தான்
அந்த பெண் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. புற்றுநோயால் தான் உயிரிழந்திருக்கின்றார் என்கின்ற அடிப்படையிலே எனக்கு தகவல் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அந்த செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். இந்த நிலையில் அதற்கு பிறகாக அந்த மரணமடைந்த பெண்ணின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஊரை சேர்ந்தவர்களும் தொலைபேசி ஊடாக என்னை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் கூறிய விடயம் புற்றுநோய் காரணமாக அந்த பெண் உயிரிழக்கவில்லை, இவ்வாறான ஒரு தகவலை நீங்கள் பரிமாற வேண்டாம், இவ்வாறான தகவலை நீங்கள் வெளியிட வேண்டாம், இது உண்மையிலே என்று கூறினார்கள். அதுக்கு பிறகாக நான் கேட்டேன், அப்படி என்றால் என்ன காரணத்திற்காக அவர் உயிரிழந்தார் என்று. அப்போது அது உங்களுக்கு தேவையில்லை, எங்கள் வீட்டு அல்லது எங்கள் ஊரை சேர்ந்த பெண்ணின் செய்தியை இவ்வாறு வெளியிடுவதை நாங்கள் விரும்பவில்லை, அதனை தாண்டி புற்றுநோயால் அவர் உயிரிழக்கவில்லை, இது தொடர்பாக நீங்கள் பதிலை போட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இதற்கு மேல் போடப்பட்ட செய்தியை எனது யூடியூப் தளத்திலிருந்து நான் எடுத்து விட்டேன். அதை அவர்கள் அந்த பெண்ணின் செய்தி வருவதை அவர்கள் விரும்பவில்லையா, அதன் அடிப்படையில் அந்த செய்தியை நீக்கிவிட்டேன். அதை தவிர அந்த பெண்ணுக்கு புற்றுநோய் இல்லை, புற்றுநோயால் அந்த பெண் இறக்கவில்லை என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆகையால் அதற்கான பதிலாக இதிலே அந்த பெண் புற்றுநோயால் இறக்கவில்லை என்கின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். முன்னாள் முதலமைச்சரும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இவர் கடந்த காலங்களில், அதாவது கடந்த சில மாதங்களாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். அதை தவிர அவர்கள் விடுகின்ற தவறுகள், அவர்கள் சொன்ன விடயத்தை செய்தார்களா இல்லையா என்பது தொடர்பாக எல்லாம் நுணுக்கமாக கேள்விகளை எழுப்பிய ஒருவராக இருந்தார். நாடாளுமன்றத்திலே அனுர அரசுக்கு எதிராக அதிகமாக கேள்வி எழுப்புவர்களில் முதன்மையாக இருந்தவர் இந்த சாமர சம்பத் எனப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர். இவர் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தவர், அதாவது ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சராக பதவி வகித்தவர். இந்த நிலையில் அந்த காலப்பகுதியில் இவர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறியே தற்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் தெரியும், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தலுக்கான நடவடிக்கையிலே அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி மீது அதிருப்தி இருக்கின்றது. சொன்ன பல விடயங்களையும் அவர்கள் செய்யவில்லை என்று மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். இவ்வாறான நிலையில் சாமர சம்பத் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே அவர் கொலை செய்தார் என்பதற்காக கைது செய்யப்பட்டாரா அல்லது அவர் மட்டும்தான் கொலை செய்தாரா என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றது. எனவே பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் என்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கையாக, அதாவது இவரை கைது செய்ய வேண்டும், இவர் இன்னுமே எங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார், அதனால் இவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அன்று அரசு அவரை கைது செய்ததா என்கின்ற வகையிலான கேள்விகளையும் பலர் சமூக வலைதளத்திலே எழுப்பி வருகின்றார்கள். எதுவாக இருந்தாலும், என்ன சூழ்நிலைக்காக இருந்தாலும் கொலை செய்திருக்கின்றார் சொன்னால் அவர் கைது செய்யப்படுவதிலே எந்த பிழையுமே இல்லை. இவ்வாறு பலர் ஊழல் செய்துதான் இந்த நாட்டை இந்த நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த பிழை உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அவருக்கான தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. அதை தவிர இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாக மக்களிடத்திலே நற்பெயரை வாங்குவதற்காக, அதனை தேர்தலுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் ஊழல்வாதிகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக இவ்வாறு சாமர சம்பத் எனப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினரை தற்பொழுது இவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது. எனவே அது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில் தான் வியாழேந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த வியாழேந்திரன் அவர்கள் லஞ்சம் வாங்குவதற்கு உடந்தையாக இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததற்கு அமைய தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி அறிந்து மட்டக்களப்பு நகர் பகுதியிலே இளைஞர்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருந்தன. எனவே இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஏதாவது சின்ன முறைகேடு செய்திருந்தால் கூட அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது, இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆக அரசியல்வாதிகள் மீது தீராத கோபம் இந்த மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இவர்கள் எப்படி இந்த சம்பளத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்கிற கேள்வியும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் பலரையும் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், பிழை செய்த அனைவரையுமே கைது செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்தன்.